பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் ஒரு விசுவாச அறிக்கை என்னவென்றால், 144ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நமக்கு இந்த நாளிலே தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் ஒரு விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், சத்ருவினுடைய உட்புகுதல் என் வாழ்க்கையில் இராது. நான் பலுகி பெருகும்படி என்னை ஆசீர்வதியும். என் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களாலும் நிரம்பி இருக்கும். இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா, சகலவித வஸ்துக்களாலும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வீட்டில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா இல்லாத ஆசீர்வாதம்னு ஒன்றே இருக்காது. எல்லா விதமான எனக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் என் குடும்பத்தில் நிறைந்திருக்கும். நான் இருக்கிற ஊர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊராக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். அங்கே சத்ருவினுடைய உட்புகுதலே இராது. அப்படிப்பட்டபடி என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். இதை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிக்கையிட வேண்டிய ஒன்று. சத்ருவினுடைய உட்புகுதல் என் குடும்பத்துக்குள்ளே இராது, என் வீடுகளுக்குள்ளே இராது, என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்காது. என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியம் காண்பிக்கப்படவே படாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கும், என் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறும், என் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்து என்னை மகிழ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கையிடுகிற பிள்ளைகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை குறைவுபட்ட சூழ்நிலைமையில நாம் போய்கொண்டிருக்கலாம். அதெல்லாம் நிறைவான ஆசீர்வாதம் வரும்போது அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்பதல்ல. நீங்கள் ஒரு குறைவின் மத்தியில், ஒரு போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் போகும்போது தான் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடணும். ஆண்டவர் என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்ப பண்ணுவார். அது சகலவித வஸ்துகளாலும் என்னுடைய களஞ்சியம் நிரப்பப்பட்டிருக்கும். என் வீடு அப்படிப்பட்ட காரியத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். அதில் குறைவு என்பதை இல்லாதபடிக்கு என் தேவன் என்னை நடத்துவார். இதுதான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தன் வாழ்க்கையில் அறிக்கையிட வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடணும். ஆண்டவரே, என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க வல்லவர். இன்னைக்கு நான் போகிற சூழ்நிலைமை ஒருவேளை வித்தியாசமானதாக இருக்கலாம், ஆனால் என் களஞ்சியங்கள் ஒரு நாள் பரிபூரணமாக எல்லாவித வஸ்துக்களும் நிரம்ப ஆரம்பிக்கும். எந்த சத்துருவின் கிரியைகளும் என்னை நெருங்குவதற்கு அனுமதி கிடையாது. இதை எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம், உங்கள் சமூகத்துக்கு வந்து நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இனி சத்ரு நுழைவதற்கு அனுமதி கிடையாது. என் தேவன் வெளியடைப்பார். அந்த சத்ரு உள்ளே வரணும்னு நினச்சா கூட அதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். வந்தாலும் எதிர்த்து நாங்கள் நின்று ஜெபிக்கிற அந்த ஜெப சத்தத்திலே அந்த சத்ருவானவன் ஓடி போவான். இப்படி ஒரு விசுவாச அறிக்கையை தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயும்